தமிழ்நாட்டில் இப்போ நிறையா பேர் மனநோயாளிகள் ஆகிட்டாங்க. அரசியல் தொண்டர்னு சொல்லி அவங்களும் நோயாளி ஆகிட்டாங்க. சினிமா ரசிகர்கள் என்ற பெயரில் வெறியர்கள் அவங்களும் ரொம்ப மனநோயாளி ஆகிட்டாங்க. இவங்களுக்காக சிகிச்சை அளிக்கிறதுக்கு கீழ்ப்பாக்கத்தில் இடம் கிடையாது. அங்கே ஏற்பட்ட பேர் உள்ளே ஏற்கனவே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்தவங்களாம் முன்னாடி அடைச்சி போட்டாச்சு. அடுத்து இவங்களை அடைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இவ்வளோ மனநோயாக இருக்கான். ஒரு நடிகர் வராரு, ஒரு நடிகர் போகிறாருன்னா 2-3 நடிகர் தான் இருக்காங்க, பிரபலமானவங்க இருக்காங்க. அவங்க வெளியே வந்தாலும் யாரும் மதிக்கிறது இல்லை. அப்படி போடான்ட்டு போயிடுவாங்க. செல்ஃபோனை தட்டி விட்ருவாங்க, செல்ஃபோனை பிடிக்கி விட்ருவாங்க, கையை பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க. அப்படி தான் ரசிகரை மதிக்கிறாங்க. இவங்க காரில் வெளியே வந்தாலும் கேட்டு இழுத்து பிடிச்சி மூடிடுவாங்க. உள்ளே வளர்ந்து கேட்டை பிடிச்சி மூடிடுவாங்க. கார் பறந்துடும். பின்னாடியே துரத்த வேண்டியதுதான். இதாங்க நடிகன் பின்னாடி போகாதே. நாளைக்கு உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நடிகன் வரமாட்டான், கூத்தாடிகள் வரமாட்டாங்க. உன் குடும்பத்தை கவனி. அவங்களுக்கு கூத்தாடுறத தொழில். அவங்களுக்கு கூத்தாடிகளுக்கு தொழில் நடிக்கிறது. மக்கள்கிட்டையும் நடிப்பாங்க, நம்பிடாதீங்க. சுருக்கமாக சொல்லிட்டேன். அடுத்து யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாமல் பேரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும்.